ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அகர் அகர் மில்க் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதாங்க அகர் அகர். இதை வந்து சைனாகிராஸ்னு சொல்லுவாங்க, தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாகவும் இருக்குது, பவுடர் பேஸ்டாகவும் இருக்குது. இது வந்து மோஸ்ட்டாக ஜெல்லி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் சிசரில். இது பாருங்கள், பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் தண்ணி சேர்த்து ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1 hour நான் ஊற வச்சிடுறேன். இப்போ 1 hour ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். இப்போது இது நல்லா கரைஞ்சிரும். இப்போ நான் அடுத்த கேஸில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு திக் மில்க் வாங்கியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகரை நல்லா கரைச்சிடலாம். இப்போ நமக்கு சைனாகிராஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நல்லா மெல்ட் ஆகி இப்போ ஒரு பேக்கெட்டுக்கு நீங்கள் 1/2 லிட்டர் பால் சேர்த்தா போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இந்த திக் மில்கில் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம சைனாகிராஸ் ரெடி பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி இருந்தாலே போதும் நமக்கு, அதுக்கு மேலே வேண்டாம். இது வந்து இந்த மில்கில் சேர்த்துருவோம். இந்த சைனாகிராஸ் மிக்ஸை சேர்த்துட்டு இந்த மில்க்கும் அந்த சைனாகிராஸும் சேர்ந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்த உடனே ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வைப்போம். ஊற்றியாச்சு. இப்போ நான் பால் வந்து எனக்கு கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம்னா பால் வந்து நல்லா க்ளீனாக வரும்ன்றதுக்காக தான் நான் ஃபில்டர் பண்ணுறேன். இது வந்து வெறும் தண்ணியில் கூட பண்ணுவாங்க, இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் வெறும் ப்ளெயின் மில்கில் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ மில்க் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு 5 minutes வந்து கொஞ்சம் செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இதில் நட்ஸ் சேர்க்கலாம். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துருக்கேன். இதை பாருங்கள், கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் பாதாமும் கேஷ்யூஸும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மேலே போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே, நார்மலாக ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதில்லை, ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஒரு 1 hour அளவுக்கு வச்சு எடுத்தால் போதும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நமக்கு 1 hour ஆயாச்சு. இப்போ நம்ம சூப்பராக சைனாகிராஸ் மில்க் புட்டிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயராக தான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு டைமண்டாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், பீஸ் போட்டு எடுத்துட்டேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.